இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவுல தூக்க தியானத்தோட சேர்த்து அஃபர்மேஷனையும் செய்ய போறோம். இந்த தூக்க தியானத்தை செய்யறதுனால உங்க உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் தளர்வடைஞ்சு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்க போகிறது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணம், உங்க எதிர்காலத்தை குறிச்ச பயம், பணத்தை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்ட தவறான கண்ணோட்டம், இது எல்லாமே உங்க ஆழ் மனதுல இருந்து வெளியே போக போகுது. தூக்க தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்லீப் ஹைஜீனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போற தூக்க தியானம் வெறும் ஒரு சாதாரண பதிவு கிடையாது. இது ஒரு தெரப்பின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரப்பிக்காக டாக்டர் கிட்ட போகிறவங்களுக்கு தான் இந்த பதிவோட அருமை தெரியும். அதனால இதை வெறும் ஒரு சாதாரண பதிவா பார்க்காம இதை ஒரு தெரப்பியா பாருங்க. தூக்க தியானத்தை நீங்க சிறப்பா செய்யணும்னா அதுக்கு நீங்க ஸ்லீப் ஹைஜீனை தெரிஞ்சுக்கணும். ஸ்லீப் ஹைஜீனை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்காமலே தூக்க தியானம் செஞ்சு என்னால நல்லா தூங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூக்க தியானம் உங்களுக்கு செயல்படாது. போன வீடியோல நிறைய பேர் தூக்க தியானம் செய்யும் போது எனக்கு தூக்கமே வரல, சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் பண்ண டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி. அப்ப அத்தனை மணி வரைக்கும் தூங்காம இருக்கிறாங்கன்னா எப்படி தூக்க தியானம் செயல்படும்? அதுக்கு தான் நீங்க ஸ்லீப் ஹைஜீனை தெரிஞ்சுக்கணும், அதை கடைப்பிடிக்கவும் செய்யணும். ஸ்லீப் ஹைஜீன் ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. நம்ம அப்பா அம்மா நமக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் தான். ஆனா இரவு நேரங்கள்ல தூங்காம முழிச்சு இருந்து பழகினவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸ்லீப் ஹைஜீன்ல சில பழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்கங்களை கடைபிடிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான உறக்கம் வரும். அதுல முதலாவது சர்க்காடியன் ரிதம். இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கணும், நல்ல ருசியான உணவுகளை சாப்பிடணும், நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி குவிக்கணும். இப்படி இருக்கிறதுனால நம்மளை நாம பாத்துக்கிறதே இல்லை. உங்களுக்கு சில கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். கடன் பிரச்சனை தலை விரிச்சு ஆடலாம். குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது பெரும்பாலும் தூக்கமா தான் இருக்கும். அப்படி உங்க மனசு சரியில்லாத காரணத்தினால ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா தூங்கிருப்பீங்க. அது அப்படியே ஒரு வாரம் ஆயிருக்கும். அப்புறம் அது உங்களுடைய பழக்கமாவே மாறிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி போகிறதுனால உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் குழப்பமாயிடும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் எல்லாருக்குமே தெரியும், சர்க்காடியன் ரிதம். அந்த கடிகாரம் தான் நீங்க எப்ப தூங்கணும், உங்களுக்கு எப்ப பசிக்கும், எப்ப முழிக்கணும் அப்படின்றத தீர்மானிக்குது. நீங்க அந்த கடிகாரத்தை குழப்பறதுனால அது மறுபடியும் சரியாகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா அது சரியாகிறதுக்கு தான் நீங்க நேரம் கொடுக்கறதே இல்லையே. தினமும் இரவு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குனீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் சரியாக போறதே இல்லை. இதை சரி செய்ய நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தூக்கம் வருதோ தூக்கம் வரலையோ தினமும் 10 மணிக்கு தூங்க நினைக்கிறீங்கன்னா 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிருங்க. முதல் 2 வாரங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 10 மணிக்கு நீங்க படுக்கைக்கு போனாலும் உங்களுக்கு தூக்கம் வர்றது என்னவோ 12 மணிக்கு தான் இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு தூங்க முயற்சி பண்ணீங்கன்னா 2 வாரம் கழிச்சு 10 மணிக்கு நீங்க படுத்த உடனே தூங்கிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு காலையில வேலை இருக்குதோ வேலை இல்லையோ காலையில 6 மணிக்கு இல்லைன்னா 7 மணிக்கு முழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல முழிச்சிருங்க. அது உங்களுடைய விடுமுறை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, வீக்கெண்டா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி பண்றதுனால குழப்பம் அடைஞ்ச உங்க சர்க்காடியன் ரிதம் தெளிவாகும். நீங்க முடிவு பண்ண நேரத்துல சரியா தூங்குவீங்க. உங்களுக்கு வேலை இல்லைனாலும் நீங்க முடிவு பண்ண நேரத்துல சரியா முழிப்பீங்க. இரண்டாவது, பெட் டைம் ரொட்டீன். தூங்குறதுக்கு முன்னாடி சில பழக்கங்களை செய்யணும், சில பழக்கங்களை செய்யக்கூடாது. ஆனா நாம என்ன செய்வோம்? காலையில இருந்து ரீல்ஸ் பார்க்க டைமே கிடைக்கல, தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு நேரம் இருக்குது, அப்பதான் ரீல்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ரீல்ஸையும் மாத்தி மாத்தி பார்க்க நம்மளுடைய மூளை ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா நாம என்ன நினைப்போம்? ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் மொபைலை ஓரமா வச்சு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பழகிருப்பீங்க. ஆனா அது நாளடைவில் நீங்க ரீல்ஸ் பார்க்குற நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால உங்க தூக்கமும் கெடும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி கெஃபைன் கலந்த எந்த உணவையும் எடுத்துக்காதீங்க. சில பேர் தூங்குறதுக்கு முன்னாடி நான் உற்சாகமா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிப்பாங்க. அப்படி பண்றதுனால உங்களால ஆரோக்கியமான தூக்கத்தை உணர முடியாது. இதுவரைக்கும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்ப எதெல்லாம் பண்ணணும்? தூக்க தியானம் செய்யலாம். தூக்க தியானம் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் நல்ல மூச்சு இழுத்து வெளியே விடுங்க. நீங்க ரொம்ப நிம்மதியான தூக்கத்தை உணர போறீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். இதை தினமும் பண்ணும்போது இது ஒரு பழக்கமா உருவாயிடும். அப்போ உங்களுடைய பிரெயின் எந்த மாதிரி நினைக்கும்னா, நீங்க தூக்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே தூங்க போறீங்கன்னு அது தயாராகிடும். நீங்க ஆழ்ந்து தூங்கவும் ஆரம்பிப்பீங்க. மூன்றாவது, மேக் யுவர் பெட்ரூம் ஸ்லீப் ஃப்ரெண்ட்லி.
பெட்ல உட்காந்து சாப்பிட்றது, வேலை பார்க்கறது, படிக்கிறது, இல்ல படுத்திருந்துட்டு டிவி பார்க்கறது, இப்படி பண்ணீங்கன்னா நீங்க வேலை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் டிவி பார்க்கும் போதும் தூக்கம் வரும். உங்களுக்கு தூக்கம் வர்ற நேரத்துல டிவி பார்க்க தோணும், மொபைல் எடுத்து நோண்ட தோணும். அப்போ உங்க படுக்கை அறைய தூங்குறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அதே சமயத்துல அந்த மெத்தைய நீங்க தூங்குறதுக்கு வசதியான முறையில அது சுத்தமா வைங்க. நீங்க தூங்கக்கூடிய அறை சுத்தம் இல்லாம குப்பை கூலமா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான உறக்கம் உங்களுக்கு வராது. அப்போ உங்களுடைய அறையையும் நீங்க தூங்கக்கூடிய மெத்தையையும் சுத்தமா வைக்கிறது அவசியமான ஒண்ணு. அதை நீங்க பின்பற்றும் போது உங்க படுக்கையில போய் நீங்க படுத்தா மட்டும் போதும், தூங்கணும்ன்ற ஆசை தானா வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்கக்கூடிய அறை இருட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எந்த விதமான வெளிச்சமும் உள்ள வராத மாதிரி உங்க ஜன்னல்களை, திரைகளை வச்சு மறைச்சு வைங்க. 4வது, பி ஆக்டிவ் டியூரிங் த டே. தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க பல பேர் சௌகரியமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அதனால கூட தூக்கம் வராம இருக்கலாம். உடல் உழைப்பு இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனால நம்ம உடம்பு அவ்வளவா களைப்பாகிறது இல்ல. அதனால தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. அது உங்களை களைப்படைய வைக்கும். இரவு தூங்குறதுக்கு உதவியா இருக்கும். உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கும். 5வது, லிமிட் நாப்ஸ். முடிஞ்ச அளவுக்கு பகல்ல தூங்குறத தவிர்த்துடுங்க. அதையும் மீறி களைப்பா இருந்து தூக்கம் வருதுன்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் தூங்குங்க. அளவுக்கு அதிகமா பகல்லே தூங்குனீங்கன்னா இரவு எப்படி தூக்கம் வரும்? இந்த 5 விஷயங்களையும் கடைபிடிக்கிறது தான் ஸ்லீப் ஹைஜீன். இப்ப நாம ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகக்கூடிய தூக்க தியானத்தை நாம செய்ய போறோம். தூக்க தியானம் மட்டும் இல்ல, உங்க ஆழ் மனதை சுத்தம் செய்யக்கூடிய அஃபர்மேஷனையும் கேட்க போறோம். தூக்க தியானம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க படுக்கை அறைய தயார்படுத்திக்கோங்க. உங்களுடைய அறை ரொம்ப குளிராகவும் இல்லாம ரொம்ப வெப்பமாகவும் இல்லாம உங்களுக்கு இதமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க படுக்கையை சரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த படுக்கையில மெதுவா படுங்க. படுத்ததுக்கு அப்புறம் உங்க கையில இருக்கிற மொபைலை ஓரமா எடுத்து வைங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக கவனிச்சு அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. இப்ப உங்க கண்களை மெதுவா மூடுங்க. இப்ப உங்களுடைய மூச்சை நல்லா உள்ளே இழுங்க. உங்க நுரையீரல் முழுக்க காற்று நிரம்புற அளவுக்கு உள்ளே இழுங்க. இப்ப மெதுவா வெளியே விடுங்க. ரொம்ப வேகமா அந்த காற்றை வெளியே விடாம உங்க மூக்கு வழியா அந்த காற்றை மெதுவா வெளியே விடுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ மறுபடியும் மூச்சை இழுங்க. நான் அப்போ சொன்ன மாதிரியே மெதுவாக மூச்சை இழுங்க. நிறைய காற்றை உள்ளே இழுங்க. இப்போ மெதுவாக வெளியே விடுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்பயும் இதே மாதிரி மூச்சை இழுங்க மெதுவா. இப்போ மெதுவா வெளியே விடுங்க. உங்களுடைய ஆழ்மனம் தூக்க தியானத்துக்கு தயாராயிட்டு இருக்குது. உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து வரக்கூடிய பொறாமை குணங்கள், நம்மளை அவமானப்படுத்துறவங்க மேல வரக்கூடிய வெறுப்பு, இது எல்லாம் உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். உங்க உணர்வு மனம் வழியா சொல்லும்போது இந்த குணங்கள் மாற்றமடையாது. எப்ப நீங்க உங்களுடைய உடம்பளவிலையும் மனதளவிலையும் ரிலாக்ஸா இருக்கிறீங்களோ அப்பொழுதுதான் நீங்க பேசுறத உங்க ஆழ்மனம் கேட்கும். உங்க குணங்களை மாற்ற முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தமிழ் தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு கண்ணில் படாத இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். இந்த பிரபஞ்சம் என்னோட வார்த்தைகள் வழியாக உங்களுக்கு ஏதோ தெரியப்படுத்துது. இப்போ அந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் கால்களில் விழுக ஆரம்பிக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற எந்த உறுப்பையும் இறுக்கமாக வைக்காதீங்க, தளர்வா விடுங்க. குறிப்பா உங்க கால்களை. இந்த கால்கள் இல்லாம எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. அப்படி கால்கள் இல்லாத மக்களுக்கு தான்
அந்த காலோட அருமை தெரியும். அப்படி அருமை தெரிஞ்ச மக்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச இடத்துக்கு நடந்து போக முடியும், நினச்ச ஆடையை அழகாக உடுத்த முடியும். கால்கள் இல்லாதவர்களுக்கு ஆடைகளை வாங்கிறதுக்கு கூட ஆர்வம் இருக்காது. அப்போ யாரோ ஒருத்தர் வியப்படைந்து பார்க்குற ஒன்று உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுடைய 2 கால்களையும் உங்கள் கால்களாலேயே கொஞ்சம் இறுக்கி பிடிங்க. இப்போ அந்த கால்களை தளர்வடைய செய்யுங்க, மெதுவாக தளர்வடைய செய்யுங்க. உங்கள் கால்களில் இருக்கிற வலிகள் எல்லாம் பறந்து போகுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்களால் முடியாதுன்னு பல பேர் சொல்லியிருக்கலாம். நீங்கள் முடியாதுன்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. நான் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பேன், நான் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பேன். எனக்கு வரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டேன், எனக்கு வரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டேன். என் கஷ்டங்களை சவாலாக பார்க்க ஆரம்பிக்கிறேன், என் கஷ்டங்களை சவாலாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னால் முடியும் என்று முழு மனதோடு நம்புகிறேன், என்னால் முடியும் என்று முழு மனதோடு நம்புகிறேன். நான் அடைந்த தோல்வியை என் வாழ்க்கை பாடமாக பார்க்கிறேன், நான் அடைந்த தோல்வியை என் வாழ்க்கை பாடங்களாக பார்க்கிறேன். நான் எதையும் சாதிக்க வல்லவனாக உணர்கிறேன், நான் எதையும் சாதிக்க வல்லவனாக உணர்கிறேன். என் எதிர்மறையான எண்ணங்களை இப்பொழுதே விட்டுவிடுகிறேன், என் எதிர்மறையான எண்ணங்களை இப்பொழுதே விட்டுவிடுகிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிக்கிட்டு இருக்குது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் முட்டுகளில் வருது. உங்கள் முட்டுகளை உங்கள் கைகளால் மெதுவாக அமுக்கி விடுங்க. 2 முட்டுகளையும் அமுக்கினதுக்கப்புறம் உங்கள் முட்டுகளை தளர்வடைய செய்யுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் முட்டுகளில் இறங்குறத உங்களால் நல்லாவே உணர முடியும். உங்கள் முட்டில் இருந்த வலிகள் எல்லாம் பறந்து போகுது. நீங்கள் வேகமாக நடந்து போகிறதுக்கும் வேகமாக ஓடுறதுக்கும் இந்த முட்டுகள் எவ்வளவு உதவி பண்ணுது. அதுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் செய்யும் வேலையை நேர்த்தியாக செய்கிறேன், நான் செய்யும் வேலையை நேர்த்தியாக செய்கிறேன். அதிகமாக நான் தோல்வி அடைந்திருந்தாலும் நான் முயற்சிப்பதை கைவிட மாட்டேன். அதிகமாக நான் தோல்வி அடைந்திருந்தாலும் நான் முயற்சிப்பதை கைவிட மாட்டேன். தோல்வியையும் பணத்தையும் பற்றிய தவறான கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்கிறேன். பணம் பாவத்தை செய்யாது, மனிதன்தான் பாவத்தை செய்கிறான். நல்ல மனிதன் நல்ல வழியில் பணத்தை செலவு செய்வான், கெட்ட மனிதன் கெட்ட வழியில் பணத்தை செலவு செய்கிறான். இந்த பிரபஞ்சம் அதிகமான செல்வத்தை என்னிடம் வந்து சேர்க்கிறது. பிரபஞ்சம் அதிகமான செல்வத்தை என்னிடம் வந்து சேர்க்கிறது. அதிகமான பணத்தை நான் ஈர்க்க தொடங்கிவிட்டேன். அதிகமான செல்வத்தையும் பணத்தையும் நான் ஈர்க்க தொடங்கிவிட்டேன்.
எனது வாழ்க்கையில் இனி வறுமைக்கு இடமில்லை. எனது வாழ்க்கையில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனது பணம் மேலும் பணத்தை ஈர்க்க தொடங்கிவிட்டது. பணத்தை நான் அனாவசியமாக செலவு செய்யாமல் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டேன். பணத்தை நான் அனாவசியமாக செலவு செய்யாமல் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டேன். தங்கத்தை அதிகமாக சேமிக்க ஆரம்பித்து விட்டேன். தங்கத்தை அதிகமாக சேமிக்க ஆரம்பித்து விட்டேன். எளிதாக மன வருத்தம் அடைய வேண்டுமென்றால் உன்னை அடுத்தவரிடம் ஒப்பிடு என்று புரிந்து கொண்டேன். எளிதாக மன வருத்தம் அடைய வேண்டுமென்றால் உன்னை அடுத்தவரிடம் ஒப்பிடு என்று புரிந்து கொண்டேன். அதனால் இனி யாரையும் என்னுடன் ஒப்பிட மாட்டேன். என் முயற்சிகள் வீணடையாது. வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன். என் முயற்சிகள் வீணடையாது. வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை உங்கள் தொடைகளுக்கு கொண்டு வாங்க. உங்கள் உடம்புலேயே ரொம்ப வலிமையான எலும்புகள் நம்ம தொடை எலும்பு தான். அந்த தொடை எலும்பு வலிமையாக இல்லைன்னா நம்ம உடம்பை தாங்கவே முடியாது. நம்மளால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே முடியாது. அப்படி தாங்கி நடக்கிற இந்த தொடைகளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் தொடைகளில் இறங்குறத உங்களால் நல்லாவே உணர முடியும். உங்கள் தொடையிலிருந்து இத்தனை வருடம் தாங்கின வலி, சோர்வு, இறுக்கம் இது எல்லாமே வெளியேறுது. நன்றி சொல்ல சொல்ல மிக ஆழமான உறக்கத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகள் எதுவும் என் மனதை காயப்படுத்தப் போவதில்லை. வெற்றி பயணத்தில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. செல்வத்தை திரட்ட கடின உழைப்பு மட்டும் போதாது, சாதுரியமான உழைப்பும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டேன். நான் இழந்த மதிப்பு அனைத்தையும் நான் மீட்டெடுக்கிறேன். நான் இழந்த மதிப்பு அனைத்தையும் நான் மீட்டெடுக்கிறேன். இந்த உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதன் நான். எனது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் யாரோ ஒருத்தர் சரி செய்வார் என்று நினைப்பதை நிறுத்திவிடுகிறேன். என்னை அவமானப்படுத்தினவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறேன். வெட்கக்கேடுக்கு ஆளான என் குடும்பத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன். நான் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பெட்டி நிரம்பி வழிகிறது. இந்த பிரபஞ்சம் நான் கேட்பதை அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை என் உடம்பில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி யாரையும் பார்த்து நான் பொறாமைப்படப் போவதில்லை. இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறது. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்க இடுப்புக்கு கொண்டு வாங்க.
நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான். அந்த உறுப்புக்கு நாம நன்றி சொல்ல மறுக்கக்கூடாது. எத்தனை வருடம் உங்களுக்கு உறுதுணையா இருந்த இந்த இடுப்புக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சியும் இடுப்புக்கு பரவ ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்க இடுப்பு முழுக்க பரவுறத உங்களால நல்லாவே உணர முடியும். உங்க உடம்புல இருக்கிற எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் வெளியேறி கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூங்கும்போது கூட நேர்மறையான எண்ணங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். என்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் அதை நான் நம்பப் போவதில்லை. என்னால் முடியும் என்பதை மட்டும் என் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்கிறேன். என்னால் முடியும் என்பதை மட்டும் என் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடைகளாக பார்க்கப் போவதில்லை. அதை இனி வாய்ப்புகளாக பார்க்கப் போகிறேன். என்னால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் மட்டும் என் கவனத்தை செலுத்துகிறேன். என்னால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் மட்டும் என் கவனத்தை செலுத்துகிறேன். கட்டுப்படுத்த முடியாதவற்றை பற்றி கவலைப்பட போவதில்லை. என்னால் கட்டுப்படுத்த முடியாதவற்றை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் நினைத்ததை என்னால் செய்ய முடிகிறது. நான் நினைத்ததை அடைய இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது. என் கெட்ட பழக்க வழக்கங்களை அடியோடு விட்டுவிடுகிறேன். என் நாவில் முடியாது என்ற வார்த்தை இனி வராது. என் வாழ்வில் நல்லதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷம் என் வாழ்வில் நிரம்பி வழிகிறது. நோய் நொடிகள் என்னை விட்டு அகல்கிறது. என்னை விட்டு பிரிந்த உறவுகளை எண்ணி நான் வருத்தப்பட போவதில்லை. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை உங்க முதுகு தண்டுக்கு கொண்டு வாங்க. உங்க முதுகுல ஏகப்பட்ட வலிகள் இருக்கிறத என்னால் உணர முடியுது. நீங்க நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் குனிஞ்சு வேலை செய்யறதுக்கும் படுத்து நிம்மதியா உறங்குவதற்கும் இந்த முதுகு தண்டு பல வருஷமா உங்களுக்காக உழைக்குது. அப்படிப்பட்ட முதுகு தண்டுக்கு நன்றி சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. இந்த முதுகு தண்டுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த முதுகில் இருந்து குறுக்கு வரைக்கும் உங்கள் வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள், பிடிப்புகள் எல்லாம் வெளியேறுது. உங்கள் உடம்பு ஒரு தளர்வு நிலையை அடையுது. ஒரு விதமான புத்துணர்ச்சியும் குளிர்ச்சியையும் உங்கள் முதுகில் உணர முடியும். அதுக்கு காரணம் பிரபஞ்ச சக்தி உங்கள் முதுகில் இறங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய்கிட்டு இருக்கிறீங்கன்றத உணருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடுறதுனால உங்களுடைய வயிறு சுருங்கி பெரிதாகிறத நல்லா உணருங்க. நீங்கள் உறங்கும் போதும் தூங்கும் போதும் உங்களுக்காக உங்கள் வயிறு உழைச்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் வயிறுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்கள் வயிறில் பரவுறத உங்களால் நல்லாவே உணர முடியும். இனி யாரிடமும் நான் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரப்போவதில்லை.
நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவனாக மாறிவிட்டேன். என் வீட்டில் சமாதானமும் நிம்மதியும் பெருகி ஓடுகிறது. இந்த பிரபஞ்ச சக்தி என்னை உயர்த்துகிறது. நான் என்னை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தையும் முழுமையாக நம்புகிறேன். நான் கேட்டதை அனைத்தையும் கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம். எதிர்மறை எண்ணங்களை விட்டு ஊந்துதலோடு முன்னேறி செல்கிறேன். என்னை ஏளனமாக பார்த்தவர்கள் இன்று என்னை வியப்பாக பார்க்கிறார்கள். தோல்வியில் துவண்டு விழுவேன் என்று நினைத்தவர்கள் என்னை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இந்த தடைகள் என்னை முடக்கிவிடாது. நான் எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை தோள்பட்டைகளுக்கு கொண்டு வாங்க. உங்கள் தோள்பட்டைகளில் இருக்கிற வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. உங்களுடைய பெரும்பாலும் வேலைகளை செய்யக்கூடிய கைகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் விரல்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல உங்கள் தோள்பட்டைகளில் இருந்த வலி மெல்லமாக கீழே இறங்கி உங்கள் கைகள் வழியா, விரல்கள் வழியா வெளியே போகிறத உங்களால் உணர முடியும். வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு தளர்வை உணர்வீங்க. பிரபஞ்ச சக்தி உங்கள் தோள்பட்டைகளில் இறங்க ஆரம்பிக்குது. இந்த சக்தி உங்கள் உடம்புல 90% பரவி இருக்குது. எதிர்மறையான அலைகள் உங்கள் பாதங்களில் இருந்து வெளியேறுது. ஒரு விதமான புத்துணர்ச்சியை நல்லாவே உணர முடியும். இப்போ நீங்கள் 90% ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உன்னுடைய விதி மோசமாக இருக்கலாம். உன்னுடைய ஜாதகம் மோசமாக இருக்கலாம். நீ விடாமுயற்சியாக உழைக்கும்போது உன்னுடைய விதி, ஜாதகம் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். வழிகள் நிறைந்த பாதையில் நான் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறேன். என்றும் நான் சந்தோஷத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். செல்வ செழிப்போடு இருக்க நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் சந்திக்க போற தடைகள் என்னை எதுவும் செய்யாது. ஒரு வெற்றியாளனாக பிறப்பெடுத்து விட்டேன். என் வாழ்வில் இனி தோல்விக்கு இடமில்லை. நான் தோல்வி அடைந்தாலும் அதை நான் பெரிதாக எடுக்கப் போவதில்லை. தோல்வியை நான் பாடமாக மட்டுமே பார்க்கிறேன். இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்னுள் முழுதாக பாய்கிறது. நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கிறேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மார்புக்கு கொண்டு வாங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகள் இந்த மார்பில் தான் இருக்குது. நீங்கள் முழிச்சிருந்தாலும் தூங்கினாலும் உங்களுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே உறுப்பு உங்களுடைய இருதயம். ஓய்வெடுக்காமல் அயராமல் உழைக்கிற உங்கள் இதயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் இதய துடிப்பை உங்களால் உணர முடியும்.
இந்த ஓய்வெடுக்காம உழைக்கிற இதயத்தில் இருக்கிற வலிகள், காயங்கள், கஷ்டங்கள், கசப்பான நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. உங்கள் மனசு இப்போ குளிர்ச்சி அடைகிறத உங்களால் நல்லாவே உணர முடியும். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூச்சு காற்றுல செலுத்துங்க. உங்களுக்காக அயராமல் உழைக்கிற இரண்டாவது உறுப்பு உங்கள் நுரையீரல். காற்றை சுத்திகரித்து உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுற இந்த நுரையீரல் அயராமல் உழைக்குது. அதற்காக நன்றி சொல்லுங்க. உங்கள் நுரையீரலில் ஏற்பட்ட அழுக்குகள் எல்லாம் நீங்கள் வெளியிடுற காற்று வழியாக வெளியே போகுது. உங்கள் உடம்பு முழுக்க சுத்தமாகுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெற்றிக்கு கொண்டு வாங்க. உங்களுக்காக அயராமல் உழைக்கிற முக்கியமான மூன்றாவது உறுப்பு உங்களுடைய மூளை. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், சோகங்கள், சந்தோஷங்கள், நினைவுகள், எண்ணங்கள், யோசனை, உங்களுடைய பெரிய பலம், உங்களுடைய பெரிய பலவீனம், இதை எல்லாத்தையுமே அடக்கி வைக்கிற உங்கள் மூளைக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் மூளையில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட அதிர்வுகள், கெட்ட ஆற்றல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்கள் உடம்பு முழுக்க 100% புத்துணர்ச்சியாக உணர்வீங்க. ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்றீங்க. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறீங்க. ஒரு நிம்மதியான, அமைதியான நிலைமையை உங்கள் மனதார உணர முடியும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உடம்புல முழுசாக பாயுது. இந்த ஆழ்மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே வெளியேறுது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் மொத்தமாக வெளியேறுது. நான் அவமானப்பட்ட இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். குப்பையில் இருந்த நான் இன்று அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்தில் இருக்கிறேன். சந்தோஷத்தையும் செல்வத்தையும் ஈர்க்க தொடங்கிவிட்டேன். வெற்றிக்கனிகள் என் தோட்டத்தில் குவிந்து கிடக்கிறது. தூங்கும்போது கூட நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருக்கிறது. நான் தொட்ட காரியங்கள் எல்லாம் தங்கம் போல ஜொலிக்கிறது. நான் நினைத்த காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிக்கிறேன். நான் அனைவரையும் நேசிக்க தொடங்கிவிட்டேன். என்னை வெறுக்க எவரும் இல்லை. என்னால் முடியாது என்ற வார்த்தையை நான் நம்பப் போவதில்லை. பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்னை வழிநடத்துகிறது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்கள் மனதில் இருக்கிற கோபங்கள், மன அழுத்தம் எல்லாமே வெளியேறுது. ஒரு புது மனுஷனாக நீங்கள் உணர்றீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற காயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. உங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிற வலிகள் வெளியே போக தொடங்குது. உங்கள் உடம்பையே இடையற்ற பொருளாக உணர்றீங்க. பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உடம்பு முழுக்க பரவுது. உங்கள் ஆரோக்கியமான உடம்பை படைச்ச இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல உங்கள் உடம்பு முழுக்க ஒரு ஆற்றலை உணர முடியும். அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஒரு மிருதுவான ஒரு பூ மாதிரி உணர்வீங்க. புதிதாக இறக்கை முளைத்த பறவை போல உணர்வீங்க.
பறவையின் இறகு போல இடையற்றதா உணர்வீங்க. இந்த உலகிலேயே ரொம்ப அமைதியான மனநிலைமையில நான் தான் இருக்கிறேன்னு நம்புவீங்க. இந்த உலகம் எழுப்புற கூச்சல்கள் எதுவுமே உங்க மனசுல இல்லை. இந்த உலகம் எழுப்புற சத்தங்கள் எதுவும் உங்க காதுல விழுகல. நிம்மதியா நீங்க உறங்குறீங்க. இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உணர்வு ஒரு மிருதுவான மென்மையான பனி மாதிரி, ஒரு குளிர்ந்த தண்ணீர் மாதிரி, ஒரு குளிர்ந்த நீரோட மாதிரி. தடைகள் இல்லாம தண்ணியில சாதாரணமா ஓடுறீங்க. உங்களுடைய மனசு ஒரு தென்றல் மாதிரி மெதுவா அசையுது. உங்களுக்கு இந்த ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த ஓய்வு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. நீங்க இந்த பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த நிம்மதியான உறக்கம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. உங்களுக்கு கிடைத்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடம்பில் மிருதுவாக இறங்குகிறது. உங்கள் உடம்பில் இருக்கும் வலிகள், சோர்வுகள் அனைத்தும் வெளியேறிவிட்டன. நீங்கள் இப்பொழுது ஜென் நிலையில் இருக்கிறீர்கள். அதாவது அமைதியான தன்னிலையில் இருக்கிறீர்கள். ஞானத்தை பெறுவதற்கு வரலாறு முக்கியமல்ல, தகவல்கள் முக்கியமல்ல. உங்களை நீங்களே அறிவதுதான் முக்கியம். அதற்கு அமைதிதான் சிறந்த வழி. உங்களுக்குள் இருக்கும் அமைதியை உணருங்கள். ஞானத்தை அடைவீர்கள். இந்த அருமையான அமைதியை உணர்ந்து ஆழ்ந்து உறங்குங்க. நன்றி.